வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான பிஇடி டெஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கான அட்மிட் கார்டு வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது, வித் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான பிஇடி டெஸ்ட் வந்து எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 20/8/2025 12/9/2025 வரை இதுக்கான எக்ஸாம் டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த டேட்டுக்குள்ளே தான் உங்களுக்கான பிஇடி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. வித் இதுக்கான அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபஸ்ட் வந்து உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நீங்கள் என்ட்ரி பண்ணலாம். என்னுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரோல் நம்பரை வச்சு செக் பண்ணலாம். உங்களுடைய ரோல் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கால் டிக்கெட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் உங்களுக்கான ரோல் நம்பர் வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணலாம். ரிசல்ட் விட்ட பிடிஎஃப்க்கான லிங்க் வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து கொடுத்துருந்தேன். அந்த இதில் வந்து உங்களுக்கான நேமை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி அது உங்களுடைய நேமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபாதர் நேம், உங்களுடைய மதர் நேமை வச்சு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதில் வந்து உங்களுக்கான ரோல் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் செக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கான அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் உங்களுடைய நேம், உங்களுடைய ஃபாதர் நேம் அப்ளை பண்ணும்போது நீங்கள் எப்படி கொடுத்துருந்தீங்களோ அதே மாதிரியாக கொடுத்து உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த், அதாவது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது 3 வழிமுறைகளில் வந்து எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான அட்மிட் கார்டு வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ரோல் நம்பரை வச்சு எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். உங்களுடைய ரோல் நம்பர் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய இயர் எந்த இயரில் வந்து நீங்கள் பிறந்தீங்க, அதாவது எஸ்எஸ்சியில் நீங்கள் எந்த இயரில் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அந்த இயர் தான் கொடுக்கணும். மாற்றி கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து அட்மிட் கார்டு, அதாவது எஸ்எஸ்சியில் வெப்சைட்டில் என்ன ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்தீங்களோ அதை கொடுத்துட்டு கீழே இருக்க கேப்சா, அதாவது +4 +6 10 அப்படிங்கிறத கொடுத்துட்டு செக் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அட்மிட் கார்டு வந்து கீழே வந்து ஷோ ஆயிரும். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த கேண்டிடேட்டுக்கான எக்ஸாம் டேட் வந்து எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 23/8/2025 வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கேட்டகிரி உங்களுடைய நேமும் உங்களுடைய ரோல் நம்பர் வந்து கொடுத்துருந்தாங்க, அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரிப்போர்ட்டிங் டைம் வந்து கொடுத்துருக்காங்க 4 AM. சிட்டி இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஆவடி சிஆர்பிஎஃப் கிரவுண்டில் தான் நடக்கும். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆவடி ஒரு சென்ட்ரு, அதில் தான் அநேக பேருக்கு வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல செக்கர் பிரிண்ட் யுவர் கால் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர்த்துக்கு இந்த இடத்துல வந்து கால் டிக்கெட் வராததுக்கான காரணம் வந்து அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கால் டிக்கெட்டை நீங்கள் எந்த டேட்டில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டேட் முதற்கண்டு இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கால் டிக்கெட் வரலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரீசன் வந்து கொடுத்துருவாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கான கால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆயிரும். இதுதான் உங்களுக்கான கால் டிக்கெட். இந்த கால் டிக்கெட்டோட தான் நீங்கள் வந்து சென்டருக்குள்ளே போகணும். அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கால் டிக்கெட்டில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து கரெக்டாக இருக்கா, அதாவது நான் அப்ளை பண்ணதுபடி உங்களுடைய நேம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ரோல் நம்பர் வந்து அது அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய ரோல் நம்பர் வந்து நீங்கள் செக் பண்ண தேவையில்ல. உங்களுக்கான பிஇடி டெஸ்ட்டுக்கான டேட் வந்து கண்டிப்பான முறையில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. டேட் வந்து 23/8/2024. ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 4 AM கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 3:30 வந்து நீங்கள் வந்து பண்ணுறாப்புல போய்க்கோங்க. அதாவது 3:30 வந்து நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான செக்கிங் வந்து அப்போயே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேண்டிடேட் வந்து சிவகங்கை பிஇடி டெஸ்ட் வந்து சிஐஎஸ்எஃப்க்கு வந்து போயிருந்தார். 3:45 கிட்ட அவங்களுக்கான செக்கிங் வந்து நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதாவது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நம்ம வந்து சொல்கிறோம். அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வித் சிஆர்பிஎஃப் ஆவடிக்கான உங்களுக்கான சென்ட்ரு லொக்கேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய டெலகிராம் குரூப்லேயுமே அவங்க வந்து சிஆர்பிஎஃப்க்கான சென்டருக்கான லொக்கேஷன் வந்து கரெக்டான லொக்கேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம் சென்டரை வந்து 1க்கு 2 தடவை படித்து வச்சுக்கோங்க. சிஆர்பிஎஃப் ஆவடி குரூப் சென்டர், சிஆர்பிஎஃப் ஆவடி சென்னை அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது பிஇடி டெஸ்ட் நடக்கிறப்ப உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து கண்டக்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குரூசியல் டேட் வந்து உங்களுக்கு வந்து அலௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் உங்களுக்கான டாக்குமெண்ட் வந்து உங்களுடைய ஐடி ப்ரூஃப் வந்து கண்டிப்பான முறையில் நீங்கள் கொண்டு போகணும். அட்மிட் கார்டு வந்து 2 ஜெராக்ஸ் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. வித் உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை 2 ஜெராக்ஸ் எடுத்து கையில் வச்சுருங்க. ஆனால் நீங்கள் வந்து கொண்டு போங்க. நெக்ஸ்ட்டு வந்து கேட்டாலும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு இது வந்து நமக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு
நீங்கள் வந்து 20ஆம் தேதி யாரும் பிஇடி டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் போயிட்டு வந்தோடனே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க வித் எப்படி ப்ராசஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கொடுக்குறதுக்கு ஏதுவாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து சொல்கிறோம், அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. சிஐஎஸ்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நெக்ஸ்ட் அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணலை, ஆனால் குருசியல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து கண்டிப்பான முறையில் பண்ணாங்க. அதாவது நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது என்னென்ன வெரிஃபிகேஷனுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிறத உங்களுடைய வெரிஃபிகேஷன் அதாவது ஒரிஜினலையும் செக் பண்ணாங்க, ஜெராக்ஸ் வந்து அவங்க வந்து வாங்கி வச்சுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம் சென்டர் வந்து உங்களுக்கு அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. எக்ஸாம் முடிஞ்ச உடனே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டும் நமக்கு வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் நம்ம சொல்கிறோம், கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன கொடுத்துருந்தீங்களோ அதையும் 2 ஜெராக்ஸ் வந்து கண்டிப்பான முறையில் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. வித் உங்களுக்கான ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொண்டு போய்க்கோங்க. அங்கே வந்து உள்ளே வந்து அலோவ் பண்ணுவாங்க ஃப்ரூட்ஸ், உங்களுடைய பேக் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அந்த பேக்கில் வந்து நீங்கள் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிங்க, அதாவது உங்களுக்கான ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க, அந்த இடத்துல நீங்கள் வந்து வச்சுக்கிடலாம். வித் ரன்னிங் வந்து நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஜஸ்ட்டு வெயிட்டை வந்து நீங்கள் செக் பண்ணுவாங்க. அந்த வெயிட்டு செஸ்ட்டை வந்து செக் பண்ணும்போது டைமிங் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சாப்பாடு அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறாப்புல தான் இருக்கும், உங்களுக்கான சாப்பாடு வந்து கிடைக்காது. அதனால தான் நம்ம வந்து சொல்கிறோம் ஃப்ரூட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து எடுத்துகிட்டு போங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் அதாவது ரொட்டி பாக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் எடுத்துகிட்டு போங்க. தண்ணியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வந்து உள்ளே வச்சுருந்துருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காம கூட இருக்கலாம். நான் வந்து சிஆர்பிஎஃப்பில் வந்து சிவகங்கையில் அட்டன் பண்ணதுனால தான், நம்மளுடைய கேண்டிடேட் ஒருத்தாள் சொன்னதுனால தான், அதை வச்சு தான் நான் வந்து சொல்கிறேன். வேறு எதுவும் இதை பற்றின டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த அட்மிட் கார்டை 2 ஜெராக்ஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க. இதுக்கான அஃபீஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் வந்து வீடியோ கீழே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது வந்து எஸ்எஸ்சி வெப்சைட்டில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியாது, சிஆர்பிஎஃப் வெப்சைட்டில் தான் டவுன்லோட் பண்ண முடியும். அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யார் யாருக்கு என்னென்ன டேட்டில் வந்து பிஇடி டெஸ்ட் நடக்குது அப்படிங்கிறதையும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கான அனைத்து இன்ஃபர்மேஷனையும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராச்சும் போயிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேதர் பண்ணி நம்ம வந்து கொடுத்துருவோம். அது வரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டில் ஜாப் அலாட் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் வந்து கரண்டில் இருக்கிற அனைத்து ஜாப்ஸையும் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு வரோம். நீங்கள் எந்த ஜாப்புக்கு எலிஜிபிலிட்டியோ அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன் ப்ளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்து உங்களுக்கான ஜாப்ஸை வந்து கொடுத்தது போக இன்ஃபர்மேஷன், அதை ஜாப்பை பற்றின இன்ஃபர்மேஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க, உங்களுக்கான கால் டிக்கெட் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க, அதாவது அப்ளை பண்ணுறதுலேருந்து லாஸ்ட்டு உங்களுடைய ஜாயினிங் லெட்டர் வந்து கையில் வர வரைக்கும் அதுக்கான ஆல் இன்ஃபர்மேஷனையும் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு வரோம். அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.